Hello students, in the video chemical reactions and equations part 2 video already part 1 ல வந்து chemical equations வந்து எப்படி எழுதணும், அதுல கொடுத்திருக்கக்கூடிய hidden information என்ன, ஒரு ஈக்குவேஷனை ஏன் பேலன்ஸ் பண்ணணும், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதுல NCERT புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்க பார்ட் 2 ல வந்து how to balance a chemical equation, அது மாதிரி types of chemical reactionல combination reactionனா என்ன, decomposition reaction என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க வந்து நோட் போட்டு தனியா நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை இங்க கண்டினியூ பண்ணுங்க. இங்கேயும் parallel நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ how to balance chemical equation அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், ஆல்வேஸ் வேர்ட் ஈக்குவேஷன் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்க. வேர்ட் ஈக்குவேஷன்னா என்ன, பார்ட் ஒன்லயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் ரெண்டு பேர் ரியாக்டன்ட் அவங்கள வந்து வார்த்தையா எழுதுறோம் இங்க. ஸோ அயன், இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல அயன் இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர். என்ன வந்து கொடுக்குது நமக்கு, அயன் ஆக்சைடும் ஹைட்ரஜனையும் கொடுக்குது. அதை வேர்ட்ல எழுதிக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி நம்ம வந்து இதை ஃபார்முலாவா அப்படியே கன்வெர்ட் பண்றோம். அதை கன்வெர்ட் பண்ணி எழுதும் பொழுது, இது முடிஞ்ச உடனே இதை எழுதுறோம். இதை எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. skeleton equation நமக்கு வந்து கிடைக்குது. அயனோட ஃபார்முலா Fe plus H2 ஓட ரியாக்ட் பண்ணுது. Fe3O4 plus H2 வந்து கிடைக்குது. ஸோ அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி இதை வந்து அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனா எழுதிட்டோம். அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை தான் உங்க NCERT புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பாருங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெப் 1 வந்து இது எல்லாத்தையுமே பாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பாக்ஸ் பண்ணணும், அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பாக்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோடைய நம்பர்ஸ் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது ஃபார்முலாவில் எந்த நம்பரையும் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கான மீனிங். அதன் பின்னாடி என்ன பண்ணுங்க, ஸ்டெப் 2ல நீங்க நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து தனித்தனியா எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரியாக்டன்ட் சைட்ல வந்து, ரியாக்டன்ட்னா வந்து ஆரோ மார்க்குக்கு பின்னாடி இருக்கிறவங்க. ஸோ ரியாக்டன்ட் சைட்ல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு. ப்ராடக்ட்லயும் அதே அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அதை அப்படியே லிஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ நம்பர் இருக்குன்றதை நம்ம சொல்லணும். அயன் வந்து 1 இருக்கு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஆக்சிஜன் 1 இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இங்க அயன் வந்து 3 இருக்கு ப்ராடக்ட் சைட்ல. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு திரும்ப நான் எழுதுறேன். இது ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட் சைடு. ஸோ இப்போ வந்து பாருங்க, அயன் வந்து 3 இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு, ஆக்சிஜன் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸ்டா இருக்கா, அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கோ அதுதான் ப்ராடக்ட் சைட்லயும் இருக்கணும். இங்க அப்படி சமமா இருக்கா, இல்ல ஹைட்ரஜன் மட்டும் தான் சமமா இருக்கு. அயன் இங்க ரியாக்டன்ட் சைட்ல ஒரே அயன் இருக்கு, இங்க வந்து எத்தனை இருக்கு, ப்ராடக்ட் சைட்ல 3 அயன் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ அது மாதிரி ஆக்சிஜன் இங்க 1 தான் இருக்கு, இங்க 4 இருக்கு. சோ இது வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்ல, நம்ம பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். சோ எப்படி பேலன்ஸ் பண்றது, அதுக்கு தான் நீங்க ஸ்டெப் நம்பர் 3 கொடுத்திருக்காங்க. சோ ஆல்வேஸ் we have to start with the atom which is present in maximum number. இங்க எந்த ஆட்டம் வந்து மேக்ஸிமம் நம்பர்ல இருக்கு, டோட்டலா நீங்க பார்க்கும்போது ஆக்சிஜன் தான் 4ன்னு இருக்கா. சோ இதுல இருந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதை என்ன பண்ண போறேன், இந்த சைடும் இதை நான் 4ன்னு மாத்த போறேன். இப்ப பேலன்ஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதை 4ன்னு நான் மாத்தணும்னா ரியாக்டன்ட் சைட்ல எங்க ஆக்சிஜன் இருக்கு, H2O தான் ஆக்சிஜன் இருக்கு. சோ அதற்கு முன்னாடி நான் 4ன்னு போட்டுடுறேன். சோ இப்போ நான் 4ன்னு போட்ட கடைசியில நான் ஆக்சிஜனோட நம்பரை மட்டும் மாத்தல, ஹைட்ரஜனோட நம்பரும் மாறுது. என்னன்னு மாறுது, 4 into 2 8ன்னு மாறுது. சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இப்போ ஹைட்ரஜனையும் நான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஹைட்ரஜன் நான் பேலன்ஸ் பண்றேன். எப்படி பேலன்ஸ் பண்றேன், இதுக்கு முன்னாடி நான் 4 அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ 4 2s are 8, இந்த சைடும் 8ன்னு மாறிடுச்சு. ஒரே ஒரு ஆட்டம் பேலன்ஸ் ஆகாம இருக்கு, அது என்னன்னா அயன் ஆட்டம் பேலன்ஸ் ஆகல. ஏன்னா ப்ராடக்ட் சைட்ல 3 இருக்கு, ரியாக்டன்ட் சைட்ல வந்து 1 தான் இருக்கு. சோ இதை நான் வந்து 3ன்னு மாத்தணும். இது 3ன்னு மாத்தணும்னா இதுக்கு முன்னாடி நான் 3ன்னு போடணும். சோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இப்ப என்ன, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து 3Fe plus 4H2O that gives Fe3O4 plus 4H2. இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது மட்டுமே போதுமா நம்ம எழுதுறதுக்கு, இது மட்டுமே ஒரு ரைட் வே ஆஃப் ரைட்டிங் ஈக்குவேஷனா இல்ல, நம்ம ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணணும். சோ எப்படி மென்ஷன் பண்றது, நான் இங்க எழுதுறேன் கீழே. அயன் வந்து என்னது, அயன் இஸ் இன் சாலிட் ஸ்டேட். அயன் கூட நார்மல் வாட்டரோட அயன் ரியாக்ட் ஆகாது, ஸ்டீம், வாட்டர் வந்து ஸ்டீம். அப்போ 4H2O, H2O என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஸ்டீம்னு நான் சொல்லும் போது ஆவி இல்லையா. சோ இட் இஸ் a gas. So steam-ஓட react பண்ணுது, it is in the gaseous state. So it is giving Fe3O4 வந்து solid it is.
Fe3O4 plus H2. H2 அப்படின்றது வந்து என்னது? சாரி, 4H2. 4H2 அப்படின்றது என்னது? கேஸ். கேஸ்னா நம்ம வந்து ஆரோ மார்க் போடும், அப்படி இல்லைன்னா ஜீனு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் இன் கேஸ் ஸ்டேட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ரைட் வே ஆஃப் ரைட்டிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஹவு வி ஆர் பேலன்சிங், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க புக்ல கொடுத்தக்கூடிய எக்ஸாம்பிள் நீங்களே அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு நீங்க வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்னா உங்க ஆன்சர் நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, reaction in which two or more reactants combine to form one product. இதுதான் கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரியாக்ஷன்ல ரெண்டு ரியாக்டன்ட் ஒன்னு சேர்ந்து டூ ஆர் மோர் ரியாக்டன்ட், ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா அதை காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். காம்பினேஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்ப டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருவீங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்னு வந்து கொடுக்கணும். சோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கால்சியம் ஆக்சைடு வாட்டரோட ரியாக்ட் பண்ற அந்த ரியாக்ஷனை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, கால்சியம் ஹைட்ரோ ஆக்சைடு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது வந்து வாட்டர்ல சால்யுபிள், அதனால ஆக்வஸ்னு எழுதிக்கிறேன். கால்சியம் ஆக்சைடுன்றது ஒரு சாலிட், அதை வந்து ஒரு பீக்கர்ல எடுத்துக்கலாம். அது கூட நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும் பொழுது கால்சியம் ஹைட்ரோ ஆக்சைடு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ரெண்டு ரியாக்டன்ட் இங்க ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இதை காம்பினேஷன் சொல்லுவோம். உங்களோட புக்ல என்சிஆர்டில ஆக்டிவிட்டி பார்ட் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அப்போ குயிக்லைம் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. குயிக்லைம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, இந்த கால்சியம் ஆக்சைடோட இன்னொரு பேர் தான் வந்து குயிக்லைம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஃபார்ம் ஆகுற இந்த ப்ராடக்டோட பேரு ஸ்லேட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். குயிக்லைம் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும் பொழுது ஹீட் வந்து இது வந்து லிபரேட் பண்ணும். அதை நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட பீக்கரை டச் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா, வாட்டர் ஆட் பண்ண பின்னாடி நம்ம வந்து அந்த பீக்கர் வந்து சூடா இருக்கும். சோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஹீட் வந்து இந்த ரியாக்ஷன் லிபரேட் பண்ணிருக்கு. மீன்ஸ் இந்த ரியாக்ஷன் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா என்ன, ஏன் எக்ஸோதெர்மிக் இந்த ரியாக்ஷனை சொல்றோம்? பிகாஸ் இது என்னது, டியூரிங் த ரியாக்ஷன் இட் லிபரேட்ஸ் ஹீட். சோ அதனால இதை எக்ஸோதெர்மிக்னு சொல்றோம். எக்ஸோனா வெளியிலன்னு அர்த்தம், தெர்ம்னா ஹீட்னு அர்த்தம். ஹீட்டை இட் இஸ் லிபரேட்டிங் அவுட். அதனாலதான் அந்த பீக்கர் வந்து கொஞ்சம் சூடா இருக்குது. சோ இதை ஏன் காம்பினேஷன் சொல்றோம்? ரெண்டு ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. ஏன் எக்ஸோதெர்மிக்னு சொல்றோம்? ஹீட்டை லிபரேட் பண்ணது. ஒரு ரியாக்ஷன் ஒரு கேட்டகரியில தான் வரணும்னு அவசியம் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரியில இது வரும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷன் as well as எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். நமக்கு தெரியும் கார்பன், அது வந்து கோல், அது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. இதை வந்து நமக்கு பார்த்த உடனே தெரியும் இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தெரியும். நீங்க தெர்மல் பவர் பிளான்ட்ல எல்லாம் பாருங்க, லிக்னைட் எடுத்துப்பாங்க, கோல் எடுத்துக்கிட்டேன், அதை வந்து கம்பஸ்ட் பண்ணிருப்பாங்க, எனர்ஜி லிபரேட் ஆகும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை, ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா? சோ அப்போ இந்த ரியாக்ஷன் போதும் என்ன ஆகுது, வெளியில எனர்ஜி லிபரேட் ஆகுது. சோ அதனால இது என்னன்னு சொல்றோம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். இது காம்பினேஷன் ரியாக்ஷன், ஏன்னா ரெண்டு ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனும் கூட, ஏன்னா ஹீட்டை லிபரேட் பண்ணுது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ கம்பஷன்னா என்னது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். கார்பன் வந்து இங்க வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது இல்ல, இதை வந்து கம்பஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது வந்து ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஹைட்ரஜன், அதை வந்து நம்ம ஃபியூயல்னு சொல்லுவோம். கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜன், அது வந்து ஆக்சிஜன் கேஸோட ரியாக்ட் ஆகுது. இதுவும் ஒரு கம்பஷன் ரியாக்ஷன் தான். நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து கிடைக்குது. சோ இப்போ நீங்க பாருங்க, ஹைட்ரஜன் அப்படின்ற ஃபியூயல் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி வாட்டரை கொடுக்குது. இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். எக்ஸோதெர்மிக், எனர்ஜி வந்து லிபரேட் பண்ணும். ஏன்னா ஃபியூயல் அப்படின்னு சொல்றதுனாலே கண்டிப்பா அது எனர்ஜியை லிபரேட் பண்ணும். சோ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து இது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ புரியுதா? ஒரு ரியாக்ஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரியில வரும்னு சொல்லியிருக்கேன். சோ இட் இஸ் கம்மிங் அண்டர் எக்ஸோதெர்மிக், கம்பஷன் அண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன், ரைட்டா? சோ அடுத்தது வந்து பார்க்கலாம். நான் இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஒரு ஃபியூயல் எடுத்துக்கலாம், மீத்தேன்ற ஃபியூயல். மீத்தேன் வந்து ஃபியூயல்னு ஏன் சொல்றோம், இது வந்து கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஸ்டோர்ட் எனர்ஜி வெளியில வரப்போகுது. So this is the one which is undergoing combustion.
அது வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. ஆக்சிஜன் அப்படின்றது வந்து சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், ஆக்சிடைசரா ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அது கம்பஸ்ட் ஆகாது, அது கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல் வந்து கிடைக்குது. சரியா? இது கேஸ், இது வந்து லிக்விட், ரைட்டா? இந்த ரியாக்ஷன் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸோதெர்மிக். ஏன்னா இந்த 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 கம்பஷன் ரியாக்ஷன் போது ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்தது வந்து பாருங்க, இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அதாவது நம்ம வந்து ஃபுட் வந்து சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே வந்து நம்ம என்ன பண்றோம், எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் இல்ல. ஃபுட்டு சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி வந்து நமக்கு கிடினஸோட இருப்போம், ஒரு மாதிரியா இருக்கும்ல. சோ ஏன் நமக்கு சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து கார்போஹைட்ரேட், அது வந்து என்னன்னா ஃபியூல் ஃபார் அவர் பாடி. கார்போஹைட்ரேட் எல்லாம் உடஞ்சு என்ன ஆகும்னா குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கும். குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன, C6H12O6. குளுக்கோஸ் வந்து கரையக்கூடியது இல்லையா, வாட்டர்ல சால்யுபிள். ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் இஸ் ஆக்வஸ். ஸோ ஆக்வஸ்ன்னு எழுதுறேன். ஸோ இது வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. என்ன, டியூரிங் ரெஸ்பிரேஷன் வி ஆர் இன்ஹேலிங் ஆக்சிஜன். ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம்ல, ஸோ ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஆக்சிஜன் இஸ் அ கேஸ். ஸோ என்ன நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸும் பிளஸ் வாட்டரும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் போது இங்கேயுமே எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அதனாலதான் சாப்பிட்ட உடனே நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. ஸோ இப்போ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் இருக்குதுல்ல, இதுக்கு இந்த பேர் என்ன சொன்ன, குளுக்கோஸ். இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு இப்ப காம்பினேஷன்னா என்ன, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க மீத்தேன் வந்து கேஸ், ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது டீகம்போசிஷனுக்கு போகலாம். Decomposition reaction is a reaction in which one compound decomposes into more than one compound. So இதோட மீனிங் என்னன்னு பாருங்க. டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் டீகம்போசஸ் டு கிவ் மோர் தென் ஒன் ப்ராடக்ட். அப்படியே காம்பினேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கா, காம்பினேஷன்ல ரெண்டு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட கொடுக்கும். இங்க அதாவது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ட் சிங்கிள் ப்ராடக்ட கொடுத்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் சொல்லுவோம். இங்க ஒரு ரியாக்டன்ட் வந்து சிங்கிள் ரியாக்டன்ட் மோர் தென் ஒன் ப்ராடக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட். ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து ஒரு பேல் கிரீன் கிறிஸ்டலைன் சாலிட் இட் இஸ், ரைட்? ஸோ அதை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு Fe2O3, this is also solid, oxide of iron, ferric oxide plus sulfur dioxide which is a gas, sulfur trioxide which is also a gas. Gas na upward arrow mark நம்ம சொல்லுவோம். பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு ஈக்குவேஷன். ஸோ FeSO4 அப்படின்ற ஒரு சாலிடை ஹீட் பண்ணும் பொழுது Fe2O3 பிளஸ் SO2 பிளஸ் SO3 கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இங்க. சரியா? சோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியா உங்க புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெரஸ் சல்ஃபேட் ஆக்சுவலா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா கிரீன் விட்ரியால் அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் விட்ரியால் அப்படின்னா என்ன, FeSO4 ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகுலோட இருக்கும். FeSO4.7H2O. இனிஷியலா ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் ஃபர்ஸ்ட் வெளியில போயிடும். வாட்டர் மாலிகுல் அந்த 7 வாட்டர் மாலிகுலுக்கும் போன பின்னாடி இங்க வெறும் FeSO4 இருக்கும். அந்த FeSO4 என்ன ஆகுது அப்படின்னா இப்போ டீகம்போஸ் ஆகுது. சிங்கிள் ரியாக்டன்ட் மோர் தென் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க கொடுக்குது. அதனால இதை டீகம்போசிஷன் சொல்லுவோம். தெர்மல் டீகம்போசிஷன், ஏன்னா ஹீட் பண்றோம் அதனால இது டீகம்போஸ் ஆகுது. ஹீட்னால டீகம்போஸ் ஆகுதுல்ல, அதனால இதுக்கு பேரு தெர்மல் டீகம்போசிஷன் சொல்லுவோம். நல்லா கவனிங்க, இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு கேஸ் அப்படின்னா என்ன ஆகும், லைட்டர் இன் வெயிட், அதனால இது வந்து வெளியில போக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் அந்த டெஸ்ட் டியூப் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேட்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து வத்தி குச்சி பத்த வச்சு எரிய வச்சா எப்படி வந்து ஒரு ஸ்மெல் வருது, சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து இங்க வரும். இது வந்து கேஸ் வந்து கலர்லெஸ், போத் ஆர் வந்து கலர்லெஸ் கேஸ். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்கும். என்ன ஸ்மெல், அது வந்து ஸ்மெல் ஆஃப் பர்னிங் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மேட்ச் பாக்ஸ் நீங்க வந்து பத்த வச்சு நீங்க எரிய வச்சீங்கன்னா எப்படி இருக்கு, சோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த ஸ்மெல்.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புக்ல ஆக்டிவிட்டியா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் ஒரு கால்சியம் கார்பனேட் CaCO3 இல்லையா? கால்சியம் கார்பனேட், இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம், லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரியே ஹீட் பண்றோம். thermal decomposition again it is. so ஹீட் பண்ணும்பொழுது CaO வருது. CaOனா என்னன்னு சொன்னேன், என்ன CaOட பேர் என்னன்னு சொன்னேன், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். போன தடவை காம்பினேஷன்ல சொன்னேன் இல்லையா, குயிக்லைம். நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். CaO வந்து குயிக்லைம் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில போகுது. சரியா? சோ இதுவும் வந்து ஒரு thermal decomposition reaction. ஏன் thermalனு சொல்றோம் அப்படின்னா, இங்க வந்து இந்த டீகம்போசிஷன் போது ஹீட் எனர்ஜி இது வந்து எடுத்துக்கிட்டு இந்த டீகம்போசிஷன் நடக்குது. சரி, முன்னாடி எக்ஸோதெர்மிக்னா என்னன்னு சொன்னா, இப்ப எண்டோதெர்மிக்னா என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷனையுமே நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த டீகம்போசிஷன் நடக்கணும்னா ஹீட் எனர்ஜி இது வந்து எடுத்துக்கும். திஸ் அப்சார்ப்ஸ் ஹீட் எனர்ஜி. சோ அப்போ அதனால இது என்னன்னு சொல்றோம், எண்டோனா உள்ள போறது, உள்ளன்னு அர்த்தம், இன்சைட் அப்படின்னு அர்த்தம். ஹீட் எனர்ஜி இஸ் கோயிங் இன், ரைட்? ஏதோ எனர்ஜி உள்ள போகிறதுனாலதான், உள்ள வாங்கிக்கிட்டு இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ உங்களுக்கு இதை ஏன் டீகம்போசிஷன் சொல்றேன் அந்த காரணமும் புரிஞ்சிருக்கும், இதை ஏன் எண்டோதெர்மிக்னு சொல்றோம் அப்படின்ற காரணமும் புரிஞ்சிருக்கும். சரி, இது இல்லாம இன்னும் ஒரு சில டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை பத்தி தான். இப்போ டீகம்போசிஷன் ரியாக்ஷனுடைய டைப்ஸ்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் thermal decomposition. ஆல்ரெடியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் thermal decompositionனா என்னன்னு. அதாவது ஹீட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆனிச்சுன்னா அதை thermal decomposition அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்க. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இது. இங்க இது வந்து ஆக்டிவிட்டிலயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெட் நைட்ரேட், இதோட பேர் என்ன, லெட். பிபினா லெட் நைட்ரேட். லெட் நைட்ரேட் அப்படின்றது அதோடைய கலர் வந்து ஒயிட். அதோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், கிறிஸ்டலைன். பாக்குறதுக்கு நம்ம கிறிஸ்டலைன்னா பளபளப்பா இருக்கும், ஒயிட் கிறிஸ்டலைன். இது வந்து ஒரு சாலிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் வந்து ஒயிட்டா இருக்கும், கிறிஸ்டலைன் இன் நேச்சர். சோ இது வந்து ஒரு சாலிட். இந்த சாலிட ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது இந்த கலர், ஒயிட் கலர் என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெட்டிஷ் ஆரஞ்சா மாறும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி மாறுதுன்னா ரெட் ஆரஞ்சா மாறுது. அதாவது இந்த PbO அப்படின்ற சப்ஸ்டன்ஸ், சாலிட் சப்ஸ்டன்ஸ், ரெட் ஆரஞ்ச் இன் கலர். எப்போ, when hot. இதோட கலர் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா, சேம் சப்ஸ்டன்ஸோட கலர் எல்லோ கலர்ல மாறும். எப்போ எல்லோவா மாறுது, when cold. சரியா? சோ PbO, இது வந்து லெட் வந்து ரெண்டு ஆக்சைடு இருக்கு, PbO2 and PbO. இங்க நான் சொல்றது PbO. அடுத்தது இங்க ரெண்டு கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு வந்து NO2 கேஸ், another one வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். இதுல NO2 கேஸ் அப்படின்றது கேஸ்னால இட் வில் கம் அவுட், ரைட்? சோ அப்போ டெஸ்ட் டியூப்ல இருந்து வெளியில வரும் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது. அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்கு, பஞ்சன் ஸ்மெல்லு. அது மாதிரி கலர் இருக்கா, நம்ம கண்ணுல பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியுமான்னா கலர் இருக்கு. கலர் வந்து என்ன கலரு, ரெட்டிஷ் பிரவுன். the color of the gas is reddish brown. ரெட்டிஷ் பிரவுன் கேஸ். ஆக்சிஜன் அந்த மாதிரி என்ன, அதுக்கு ஏதாவது ஸ்மெல் கலர் இருக்கா? சோ நோ. சோ அதனால ஆக்சிஜனுக்கு வந்து நோ ஸ்மெல், நோ கலர். சோ அனதர் கேஸ் இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கலர்லெஸ் கேஸ் ஆக்சிஜன். சோ அனதர் கேஸ் ஆக்சிஜன். இது ஏன் டீகம்போசிஷன் சொல்றோம், லெட் நைட்ரேட்ன்ற ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் இங்க மோர் தென் ஒன் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது, அதனால டீகம்போசிஷன் சொல்றோம். ஹீட் பண்ணும்போது இது இந்த சேஞ்ச் நடக்குது, இந்த டீகம்போசிஷன் நடக்குது. சோ அதனால thermal decomposition சொல்றோம். Similarly, electrolytic decomposition or electrolysis. Electrolysis அப்படின்னா, lysis அப்படின்னா உடையறது. So electrolysis அப்படின்னா using electricity we are breaking a chemical compound. So இங்க கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க, வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல வந்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. வாட்டர்ன்றது ஒரு சிங்கிள் மாலிக்யூல், நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் இங்க கிடைக்குது. சோ அதனால இத டீகம்போசிஷன் சொல்றோம். யூசிங் எலக்ட்ரிசிட்டி இந்த சேஞ்ச் நடக்குது. சோ அதனால எலக்ட்ராலிசிஸ் ஆர் எலக்ட்ராலைட்டிக் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது போட்டோலைட்டிக். போட்டோ அப்படின்னா வந்து சன்லைட். சோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது இஃப் தட் அண்டர்கோஸ் டீகம்போசிஷன், so then that is called photolytic decomposition. இங்க வந்து பாருங்க, AgCl, இது வந்து இதோட கலர் வந்து ஒயிட் கலர். AgCl ஓட கலர் வந்து ஒயிட் கலர். இட் இஸ் a solid.
ஸோ ஒயிட் கலர் சாலிடை வந்து நம்ம ஃபோட்டோலைட்னா HNu அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோட்டோலைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது நமக்கு சில்வர் என்ன கலர்ல இருக்கு பார்த்துருப்பீங்கல்ல, சில்வர் ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன கலர்ல இருக்கு, பளபளன்னு ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு கிரே கலர் மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சில்வர் சாலிட் ஃபார்ம் ஒயிட்ல இருந்து இந்த கிரே ஃபார்மேஷன் வரும். பிளஸ் Cl2 கேஸ் வந்து எவால்வ் ஆகும். Cl2 கேஸ் உடைய கலர் வந்து கிரீனிஷ் எல்லோ அப்படின்னு எல்லோயிஷ் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோயிஷ் கிரீன். சோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னா இதோடைய கலர் வந்து என்ன கலர், ஒயிட் கலர், AgCl ஓட கலர். இதோடைய கலர் வந்து என்ன அப்படின்னா கிரே கலர். சோ அதாவது மெட்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கலர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இப்போ உங்களுக்கு டீகம்போசிஷன் வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேரலா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.